இப்போது நடக்கணும், நிறைய நடந்தால் சர்க்கரை வியாதி கட்டுப்படும், சர்க்கரை அளவு குறையும் அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க. இது சொல்லிவிட்ட கருத்து. சொல்லாமல் விட்டது 2-3 ஐட்டம் இருக்குது. வாக்கிங் லீட்ஸ் டு ட்ரிங்கிங் வாட்டர் நார்மலாக, and drinking water leads to distribution, dilution, dissolution of sugar. அப்போது கடைசியில் வாக்கிங் பண்ணுறதில்ல, ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரிங்கிங் வாட்டர் மாத்திரம் பண்ணுறீங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசொல்யூஷன் நடக்குது, சொல்யூஷன் நடக்குது. 120 கிலோ வெயிட் இருக்கார், அவரால் எப்படி நடக்க முடியும்? அந்த வெயிட் தூக்கி நடன்னா அவர் நடக்கவே மாட்டார். ஒரு நாள் நடப்பார், 2ஆவது நாள் நடக்க மாட்டார், போடான்றவர். அப்போ அந்த நோயாளிக்கு கூட, ஓவர் வெயிட்டாக இருக்கிற அந்த நோயாளிக்கு கூட நடக்கிறது என்பது நடக்காது, நடக்காது என்பது நடக்கும். நடப்பது நல்லது தான், ஆனால் நல்லது தான் நடக்கிறதா? நடக்க மாட்டேங்குது. அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, walking does not as such lead to reduction of sugar. Walking should lead to drinking water, and drinking water alone can ensure distribution, dilution, dissolution. Only when these 3 things happen, the solution can happen. அப்போ தான் சுகர் ஆனது குறையும். நன்னா வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு வடையும் நல்ல காஃபியும் குடித்தா அந்த டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன் நடக்காது. அந்த பிளட்டினுடைய திக்னஸும் அதனுடைய விஸ்காசிட்டியும் அது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். அப்போ பிளட்டை தின் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் தண்ணி தான். ஸோ அல்டிமேட்லி வாட்டர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன். நீரே உமக்கு மருந்து, நீரே உமக்கு மருந்து. நமக்கு தேவையான நீரை நாமளே குடிக்கணும். அது ஒரு நீர்க்கடன், நமக்கு நாமே செய்ய வேண்டிய கடமை, நீர்க்கடன். நமக்கு நீர்க்கடனை நாமளே செலுத்திக்கணும், இல்லைன்னா சந்ததிகள் வந்து செலுத்துவோம். பவானியில், காவேரியில், மோகனூரில், கங்கையில், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் நம்ம சந்ததிகள் நமக்காக நீர்க்கடன் செலுத்துவார்கள். நன்றி, வணக்கம்.